விவோ இந்தியாவில் அவங்களோட X50 அண்ட் X50 Pro மொபைலை லான்ச் பண்ணாங்க. ப்ரைஸிங்கை அவங்களோட காம்படிட்டரான ஓப்போவோட வைக்காமல் OnePlus கீக்குள்ளே வச்சுருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது ஸ்னாப்ட்ராகன் 730 இருந்தாலும் கேமரா ஃபோக்கஸ்னு சொல்லி 30,000 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. X50 ப்ரோலையாவது கிம்பிள் கேமரா இருக்குது. X50ல் என்ன இருக்குன்னு தெரியல. அதே சமயத்தில் விவோட சப் பிராண்டான iqoo ஸ்னாப்ட்ராகன் 720Gயோட ஒரு மொபைலை 13,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு பக்கம் விவோ ப்ரைஸிங்கை ரொம்ப அதிகமாக ஏற்றிட்டே போகிறாங்க, இன்னொரு பக்கம் iqoo ரொம்ப கம்மி விலையில் அதிக ஸ்பெக்ஸோடு லான்ச் பண்ணுறாங்க. சரி வாங்க, அந்த 13,000 ரூபாய்க்கு ஸ்னாப்ட்ராகன் 720Gயோட ஒரு மொபைலை லான்ச் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த iqoo U1 மொபைலை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களே வரவேற்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மொபைலோட டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் சிங்கிள் பஞ்ச் ஹோல் டிசைனில் தான் வருது. அது கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் பவர் பட்டனில் தான் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராக. அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் பிளாக், ஸ்டாட் ப்ளூ, ஃப்ரோஸ்ட் ஒயிட் அப்படின்ட்டு 3 கலர் வேரியண்ட்டில் வருது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். இந்த மொபைல் 6.53 இன்ச்சஸோடு வருது, ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட. இந்த மொபைலோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19.5:9, ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ 90.72%, 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த மொபைலில் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் அதுவும் 90 Hz டிஸ்பிளேவை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் லாக்டவுனுக்கு முன்னாடி Realme 6 13,000 ரூபாய்க்கு 90 Hz டிஸ்பிளேவோட லான்ச் பண்ணாங்க. அதனால தான் இங்கே கொஞ்சம் சின்ன வருத்தம். நெக்ஸ்ட் கேமராஸ் பற்றி பார்க்கலாம். iqoo இங்கே டவுன் கிரேட் தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் டவுன் கிரேட்னு சொல்ல வரல. ஏன்னா இதில் 48 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்குது. ஆனால் மற்ற ரெண்டுமே வெறும் நம்பர்ஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் பரவாயில்ல, ஆனால் 2 மெகா பிக்சல் மேக்ரோக்கு பதில் 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை விடுங்க, இந்த மொபைலோட ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்குது அந்த பஞ்சோலில். சரி வாங்க, நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இதில் குவால்காமோட லேட்டஸ்ட் மிட் ரேஞ்ச் ப்ராசஸரான ஸ்னாப்ட்ராகன் 720G யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கூடவே Adreno 618 என்ற GPU சேரும்போது கேமிங் பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருக்கும். அது கூடவே டே டு டே பர்ஃபார்மன்ஸு தாறுமாறாக இருக்கும். அது கூடவே இந்த மொபைல் Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஃபோனோட சொந்த யூஐயான iqoo யூஐயில் ரன் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த மொபைலில் கொடுத்துருக்க பேட்டரி. இந்த மொபைலில் நமக்கு 4500 mAh கொண்ட பேட்டரி வருது. ஒரு நாள் மிட் ரேஞ்ச் யூசேஜுக்கு தாக்கு பிடிக்கும். சப்போஸ் சார்ஜ் தீர்ந்துட்டாலும் இதை சார்ஜ் பண்ண 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் நமக்கு 3 ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோடு வருது. பேஸ் வேரியன்ட் 4GB 64GB, 6 128, 8 128GB ஆப்ஷனும் இருக்குது. இந்த மொபைலோட பேஸ் வேரியன்ட் 4GB 64GB சைனாவில் இந்திய விலைப்படி 13,000 ரூபாய் கிட்ட லான்ச் பண்ணாங்க. இந்தியாவிலையும் அதே விலைக்கு லான்ச் பண்ண தான் நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த விலைக்கு நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் பி பாசிட்டிவ். பை.